பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். துரந்தர் திரைப்படம் ரியல் லைஃப்பில் கண்டினியூ ஆகுது. இந்த ஆப்ரேஷன் இனிமேல் நிற்கவே நிற்காது. இப்போ சமீபமாக மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்சா. ஏன்னா துரந்தர் படத்தில் ஹம்சா நமக்கு ஹீரோ. ஆனால் இந்த ஹம்சா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உடல் சிதறி இறந்த அந்த சம்பவத்தை முன்னின்று செஞ்ச ஒரு மிக முக்கியமான ஹேண்ட்லர். என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இவன் பேர் ஹம்சா புரான். உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சுமன் குல்சான் தர். இவனை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2019 நடத்தப்பட்ட புல்வாமா தாக்குதலுடைய மாஸ்டர் மைண்டு. இவன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முசஃபராபாத்தில் மே 21ஆம் தேதி மர்ம நபர்களால் பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டு கொல்லப்படுறான் அப்படின்றத பார்க்குறோம். இந்த முறை மர்ம நபர்கள் கொஞ்சம் அதிகமான தோட்டாக்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவனை சுற்றி ஒரு அம்புஷ் போட்டு இவன் வண்டியை சுற்றி வளைச்சு நெத்தி போட்டுல உடம்புல அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல குண்டு காயம் பட்டிருக்கு. அதன் பிறகு இவனை ஹெலிகாப்டர்ல கூட்டு போறாங்க. நல்லா கவனிங்க, பாகிஸ்தானுடைய இராணுவ ஹெலிகாப்டர் அங்கிருந்து இவனை எடுத்துக்கிட்டு கம்பைன் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் ராவல்பிண்டியில் இராணுவ அதிகாரிகள் இராணுவ வீரர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் இவனுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்காக கொண்டு போகிறாங்க. இராணுவத்தோடைய ஹெலிகாப்டரை பயன்படுத்தி அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இவன் இறந்து போகிறான் அப்படின்ற செய்தி வருது. இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஐஎஸ்ஐ, இவங்களுடைய மக்கள், இவங்களுடைய இராணுவம் மற்றும் இந்த பயங்கரவாதிகள் இவங்கெல்லாம் எப்படி லிங்க் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்க்கால அடிப்படையில் போர் சூழலில் இந்த மாதிரியான ஒரு சூழலில் வீரர்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இராணுவத்தோடைய ஹெலிகாப்டர்ஸ் பயன்படுத்துவாங்க. இராணுவத்தோடைய ஹெலிகாப்டரை பயன்படுத்தி மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் ஒரு உச்சபட்சமான ட்ரீட்மெண்ட்டை இவனுக்கு கொடுத்து இவனை உயிரை காப்பாற்றணும்னு மெனக்கெட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவம் தான். ஸோ இந்த காட்டு மிராண்டிகள் ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்ட பயங்கரவாதி, இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போடாதவன். இதை தாண்டி உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே, ஹம்சா புரான் யார்? ஹம்சா புரான் இவனை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா புல்வாமாவை சேர்ந்தவன். புல்வாமாவிலிருந்து அதன் பிறகு 2017 பாகிஸ்தானுக்கு போய் அங்கே ஒரு ஹையர் ஸ்டடீஸ்லாம் ஜாயின் பண்ணி அல் பதர் அப்படின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பில் இவன் சேர்றான். இது பார்த்தீங்க அப்படின்னா அல் பதர் அப்படின்றது ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய ஒரு ஸ்பிளிண்டர் குரூப்பு. பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயால் ஜூன் 1998 உருவாக்கப்பட்ட அமைப்பு. நான் இராணுவத்தில் இருக்கும்போது இவங்க ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு காலம், குறிப்பாக தெற்கு காஷ்மீரில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீலாபந்தி அப்படின்னு சொல்லி முசஃபராபாத்தில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இவன் ரொம்ப ஒரு பகட்டா சுற்றிக்கிட்டு இருந்தான். இவனுக்கு பாதுகாப்பு அளிக்க ஐஎஸ்ஐயோடைய 8 கமாண்டோஸ், சாதாரண இது கிடையாது, நம்மளுடைய முதலமைச்சர் கூட இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு இவனுக்கு இருக்கு. அதே மாதிரி புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள், இவனோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போட்டு இவன் எங்கே போனாலும் இவன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு கமாண்டோ படைப்பிரிவினருடைய துணையோட வலம் வரக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான நபர். ஓகே, இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் பதரில் ஆரம்பித்து அதன் பிறகு அல் பராக் அப்படின்ற அமைப்பில் மூவ் ஆகிறான். இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ கர்னல் ரிஸ்வான் அப்படின்ற ஒரு கோட் நேம், இவனோட க்ளோஸாக அசோசியேட் ஆகிருக்கக்கூடியவன். ஸோ ஐஎஸ்ஐயோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய Tier 1 டார்கெட் இவன். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஷே முகமதோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணக்கூடியவன். தெற்கு காஷ்மீரில் இந்த கான்வாய் மூமெண்ட், சிஆர்பிஎஃப் வீரர்களோட கான்வாய் எத்தனை மணிக்கு போகும், எந்த இடத்துல இந்த தாக்குதலை நடத்தலாம், எவ்வளோ தேவைப்படும், யார் யாரெல்லாம் இதுக்கு ஹேண்ட்லெஸ்ஸாக வைக்கணும், ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், மொபைல், சிம் கார்டு, லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தவன் இவன் தான் அப்படின்றத பார்க்குறோம்.
இவனுடைய மனைவி பார்த்தீங்க அப்படின்னா காதர் லாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதியோடைய பொண்ணை தான் இவன் வந்து கல்யாணம் பண்ணா அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய முர்தாசா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் இந்த அமைப்பில் ஹெச்எம்ல. அவன் வந்து இப்போ இஸ்லாமாபாத்தில் இருக்கா. ஸோ இவனுக்கு போட்ட பிறகு மர்ம நபர்களுடைய அடுத்த டார்கெட் அவனை தான் இருக்கும். இப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டு அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏப்ரல் 2022 மத்திய அரசாங்கம் இவனை ஊப்பா சட்டத்தின் கீழே பயங்கரவாதியாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரியோடைய அந்த கெசட்டில் இவனுடைய தொடர்பு அல்பதர் அமைப்புக்கு ஃபண்டிங் பண்ணுறது, காஷ்மீரில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளை செலவு செய்து அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுறது, அதன் பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பயங்கரவாதத்தை செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் நம்பர் 294/2021 இந்த எஃப்ஐஆர் படி இவன் மேலே சோஃபியானில் கேஸ் போடப்பட்டுச்சு. பிறகு இவனுடைய வீடு, இந்த ஒரு 2 மாடி வீடு புல்வாமாவில் இருந்துச்சு, அதை வந்து டெரர் ப்ராப்பர்ட்டி லா அப்படின்ற சட்டத்தின் கீழே இடித்து தரமட்டமாக்கினாங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர். இப்போது February 14, 2019 சர்வதேச லெவலில் காதலர் தினமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். ஆனால் அன்னைக்கு நம்மளுடைய 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் துடிதுடிக்க உடல் சிதறி கொல்லப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆதில் அகமது தர் அப்படின்ற ஒரு பயங்கரவாதி ஒரு வண்டியில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோசிவை நிரப்பிக்கிட்டு ஒரு கான்வாய், அந்த மெயின் ரோடில் போயிட்டு இருந்த கான்வாய்க்கு ஒரு அப்ரோச் ரோடில் உள்ளே வந்து ஒரு சின்ன கேப்பை பயன்படுத்தி நேராக வந்து அந்த சிஆர்பிஎஃபோட பஸ் மேலே மோதின பிறகு 40 நம்ம வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. 1989க்கு பிறகு ஒரு கோரமான ஐஇடி பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஷே முகமதோடைய தலைவன் மௌலானா மசூத் அசார் இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணதும், அதன் பிறகு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற செய்தியும் வந்துச்சு. என்ஐஏ கேஸ் வழக்கு பதிவு செய்தாங்க, பல பேர் இதில் கைது செய்யப்பட்டாங்க. சம்மந்தப்பட்ட எல்லா தீவிரவாதிகளும் இதில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்திய இராணுவத்தால். ஹம்சா புரானோட மிக முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியாலஜிக்கல் ட்ரிவனா அங்கே இருக்கக்கூடிய மக்களை எதிரிகளாக மாற்றி பிறகு பயங்கரவாதிகளாக செயல்பட வைக்கிறது, லாஜிஸ்டிக்ஸு, குறிப்பாக சிம் கார்டு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் உள்ள கொண்டு போனது, அதன் பிறகு கான்வாய் மூமெண்ட்டை கண்காணிச்சது, லோக்கலில் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணது, இந்த பிளானை உருவாக்குனது, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவன் தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு இவனோட மெயின் விஷயம் என்னன்னா, இவன் டாக்டர்னு கூப்பிட்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜாக்கிர் நாயக் மாதிரி ஒரு ஆன்லைனில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய வலிமை இருக்குது. ஸோ டிஜிட்டல் ரேடிகலைசேஷனை மிகப்பெரிய லெவலில் இவன் எடுத்துகிட்டு போனால், குறிப்பாக தெற்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய வல்னரபிளான இளைஞர்கள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை குறி வச்சு என்கிரிப்டட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், சிக்னல், வாட்ஸ்அப்பு, இப்போ வாட்ஸ்அப் இவனுங்க பயன்படுத்துறது கிடையாது, பட் சிக்னல், டெலகிராமை ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தி இவனை வந்து ஒரு அங்கே பாகிஸ்தானில் உட்காந்து இங்கே ஒரு பெரிய நெட்ஒர்க்கை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ டிஜிட்டல் ரேடிகலைசேஷன் அப்படின்றது மிகப்பெரிய த்ரெட்டு. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். 5 வருஷம் முன்னாடி டிஜிட்டல் ரேடிகலைசேஷன் எவ்வளோ பெரிய ஒரு அபாயமாக வரும்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ரேடிகலைசேஷன் மூலிமா தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல இவனுக்கு ஸ்கெட்சு முன்னாடியே போட்டாங்க. பட் முசஃபராபாத்தில் 8 கமாண்டோஸு, 2 புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் இதோட தான் வளம் வந்துட்டு இருந்தா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே நைட்டு, அதாவது 21 நைட்டு திடீர்னு துப்பாக்கி சத்தம் கேட்குது ரோட்டில். என்ன நடந்ததுன்னு தெரியல. இவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். உடனடியாக அவனை ஏர்லிஃப்ட் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய கம்பைன் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து இவன் இறந்ததாக வந்து அறிவிக்கப்படுறான். இந்த லோக்கல் ஃபோர்ஸஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மர்ம நபர்கள் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சீரியஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய துரந்தர்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் தேவை. இது வந்து நீங்கள் திரைப்படங்களில் வர மாதிரி தனியாக ஒரு ஹீரோ போய் பண்ணிட்டு வர விஷயம் கிடையாது. லோக்கல் இன்டெலிஜென்ஸ், குறிப்பாக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். அதுவும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்கள தான் நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த இடத்த வந்து ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து சில முக்கியமான அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு நம்ம சொல்லுவோம். டீட்டெயிலுக்குள்ளே போக விரும்பல, அது எல்லாமே இருக்குது.
ஸோ ஒரு வெல் எக்ஸிக்யூட்டட் பிளான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஐஎஸ்ஐயோடைய செக்யூரிட்டி 8 கமாண்டோ படைப்பிரிவினர், ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள், எஸ்கார்ட், இது எல்லாம் சேர்த்தும் இவனால் அதுலேருந்து தப்பிக்க முடியல, இவனை வச்சு போட்டிருக்காங்க அப்படின்னா இது ஒரு சொஃபஸ்டிகேட்டடான வெல் பிளான்டான ஆப்ரேஷனு. இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த சீலாபந்தி அப்படின்ற இந்த ஏரியா ரொம்ப மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றதும், ஸோ அப்போ அந்த அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் நீங்கள் ஒரு சம்பவத்தை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ், லோக்கல் நாலேஜ், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு இல்லாமல் இந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு குரூப்பும் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு இப்போ வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லை. இப்போது ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜியாவுர் ரஹ்மான் ஜெய்ஷூத் தாவான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவன் பஞ்சாப் பாகிஸ்தானில் இதே ஸ்டைலில் கொல்லப்படுறான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான், இவனும் ஜெய்ஷூத் தாவாவுடைய இது சிந்து பாகிஸ்தானில் கொல்லப்படுறான் அதே மே மாதம். அப்புறம் ரசூல்லா நிஸ்மானி எல்இடியோடைய ஒரு ஆள் மட்லி அப்படின்ற ஒரு இடத்துல இதே ஸ்டைலில் மே 2025. அப்புறம் முஸ்தாக்குன்னு சொல்லக்கூடிய காசி பாபா ஜெய்ஷே முகமதை சேர்ந்தவன் பெஷாவரில் அக்டோபர் 2025 போட்டு தள்ளப்படுறான். அமீர் ஹம்சா எல்இடியோடைய ஒரு மிக முக்கியமான ஃபவுண்டர் மெம்பர், லாகூரில் போன மாதம் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். முகமது தஹீர் அன்வார் ஜெய்ஷே முகமது அகைன் சேர்ந்தவன், மார்ச் 2026 இவன் வந்து மசூத் அசாரோடைய தம்பி, அவனை போட்டு தள்ளதை பார்த்தோம். இப்போ அம்சா புரான் ஜேஎம் அல்பதரை சேர்ந்தவன் முசஃபராபாத் பிஓகேல இதே ஸ்டைலில் போட்டிருக்கோம். அப்படின்ற போது யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து எழுது. இப்போது ஈஸ்ட் ஏஷியா ஃபாரம் அப்படின்ற ஒரு திங்க் டேங்க் டிசம்பர் 2025 இவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது படி பார்த்தீங்க அப்படின்னா 2021 இந்திய உளவுத்துறையான RNAW ரா கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான சம்பவங்களை அவங்க பாகிஸ்தானுக்குள்ள லோக்கல் நெட்வொர்க்கை வச்சு செய்கிறாங்க அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது யுஏஇயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகளும் அதே மாதிரி ஆப்கானிகளும் இதை வந்து பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னும். அதே மாதிரி இந்த அட்டாக் வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன் தான், க்ளோஸ் ரேஞ்ச் ஷூட்டிங்கு இல்லை வண்டியில் அடிச்சுட்டு போகிறது, ரெண்டு தான். பைக்கில் வருவாங்க, துப்பாக்கி எடுப்பாங்க, டக்குன்னு போடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இல்லை பைக்கில் வரக்கூடிய இந்த லோ ப்ரொஃபைல் ஆளுங்களை லாரியை வச்சு அடித்து தூக்குறது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ரேஞ்ச் ஷூட்டிங், எந்த கிளைமும் கிடையாது, டக்குன்னு டிஸ்பர்ஸ் ஆகி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து கண்ணிலே பட மாட்டாங்க. இதுதான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இன்டெலிஜென்சியில் ஒரு ஸ்பெஷல் செல்லே உருவாக்கி இவங்களை வந்து பிடிக்கணும். அதுவும் அது துரந்தர் படம் வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு தேசிய அவமானம்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டுக்கு எங்கே மானம் இருந்தது தான் தெரியாத விஷயம், யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம நாட்டுக்கு இது வந்து தேசிய அவமானம், இதை உடனடியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே வச்சுருக்காங்க, கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் டீமும் இருக்குது. அதன் பிறகும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக போட்டு தள்ளுறோம். ஸோ இவனை போட்டது சாதாரண விஷயம் கிடையாது, நல்லா கவனிச்சுக்கங்க. புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள், 8 கமாண்டோ படைப்பிரிவினர் ப்ளஸ் ஒரு எஸ்கார்ட் வெஹிக்கிள், ப்ளஸ் அவன் முசஃபராபாத்லேருந்து இஸ்லாமாபாத் வந்தோன்னா இன்னொரு 10 வண்டி இருக்கும், இல்லை ராணுவ ஹெலிகாப்டரில் பறக்கக்கூடிய ஒரு ஹை வேல்யூ டார்கெட். இந்த HVTயை தான் இப்போது மர்ம நபர்கள் தூக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ என்ன கணக்கு பண்ணி பார்த்தாலும் இனி இந்தியாவில் ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு நீங்கள் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் கொல்லப்படுவீங்க அப்படின்றது தான் இங்கே உள்ள இருக்கக்கூடிய செய்தி. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 7 பாயிண்ட் நம்ம பார்க்கணும். ஜஸ்டிஸ் டிலேட் நாட் டினைடு. இதில் கொல்லப்பட்ட என்னுடைய சகோதரர்கள் 40 பேர் குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஒரு 2019 7 வருடம் கழித்து இந்த ஜஸ்டிஸ் நீதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ISI ப்ரொடெக்ஷன்லாம் வச்சுட்டு உங்களால் ஒன்றும் கிழிக்க முடியாது. ISI தளபதியை தூக்குற அளவுக்கான தாக்கம் இந்தியாட்ட இருக்குது. இந்தியாவோடைய கரங்கள் அப்படின்றது உங்கள் எல்லையில் இல்லை, உங்கள் எல்லையை தாண்டி எங்கே வேணாலும் எங்களால் போக முடியும். பாகிஸ்தானுடைய இந்த அமைதி அப்படின்றது மயான அமைதி. போஸ்ட் சிந்தூர் நம்மளோட செக்யூரிட்டி லேண்ட்ஸ்கேப் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகிருக்கு. பயங்கரவாதிகள் இனி சம்பவத்தை செய்யறதுக்கு யோசிச்சுட்டோ இல்லை சம்பவத்தை செஞ்சுட்டோ சத்தியமாக நிம்மதியாக தூங்க முடியாது. பிக் பிக்சர் உலக நாடுகளுக்கும் நம்ம தெளிவாக சொன்னது 1970 80களில் 80s கிட்ஸுக்கு தெரியும், ஜென் எக்ஸுக்கு தெரியும், இந்த அமெரிக்க திரைப்படங்களை பார்த்து நம்ம புலகாயுதம் அடைவோம், இதெல்லாம் எப்போ நம்ம நாட்டில் பண்ணோன்னு சொல்லிட்டு. இது பிராண்ட் நியூ இந்தியா.
இந்த இடத்துல உங்களுக்கு தயவு தாட்சணியம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சாலும் உங்களை தேடி கொல்லப்படுவீர்கள் அப்படின்றதுக்கான ஒரு பிக்கர் பிக்சர் தான் இந்த மெசேஜ். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.